ஒரு இடத்துல தாவேக்காவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க. அதை பத்தி உங்களுக்கு விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இதை வந்து தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சி சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்காங்க. திமுக, காங்கிரஸ், அதோட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது. அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கிறோம். அதுல ஒரு விமர்சனம் அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா நாங்க கூட்டணி இல்லைன்னா அவங்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. இன்றைய இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சாதனை. இந்த ஏரியை நிரப்பி இருக்கணும்ல. இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா? செய்யாட்டி போகுது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையா செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கிறோம். அதுவும் இல்லையே. தாவேகா கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவை அதிமுக கலட்டி விட்டுருவாங்க. டிடிவி தினகரன் ஒரு கட்சி இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சி இல்ல, அவர் ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்கிறாரு. எங்க கட்சி இன்னைக்கு 2 கோடி தொண்டர் உள்ள கட்சி. அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்க யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறீங்க. தயவு செய்து கேள்வி கேட்க ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். அதாவது இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போதுதான் தெரியும். நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற பொது தேர்தல், 2024 நாடாளுமன்ற, இந்த தேர்தல்லாம் பாருங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கிறோம். சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த கட்சி வளர்க்க